வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய அந்த உடல் சோர்வு, சிலருக்கெல்லாம் காலையில் எந்திரிக்கவே முடியாது. எந்திரிக்கணும், இன்னைக்கு வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் எந்திரிக்க முடியாத ஒரு சோர்வு ஏற்படும். அந்த உடல் சோர்வு சுறுசுறுப்பே இருக்காது. அந்த நாள் முழுக்க ரொம்ப டல்லாக இருக்கும். அந்த சுறுசுறுப்பு இல்லாமல் மூட்டு வலி, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மூட்டு வலி இல்லாத வீடே இல்லை. வீட்டில் ஒரு நபருக்காவது கண்டிப்பாக மூட்டு வலி இருக்கும். அந்த மூட்டு வலி, அதே மாதிரி வயதானவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஞாபக சக்தி திறன், ஒரு பொருளை வச்ச இடம் தெரியாமல் மறந்துட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஞாபக சக்திய குறைவு, காலையில் எழும்போது வரக்கூடிய அந்த களைப்பு, இதெல்லாம் ஏன் வருது? இதுக்கு நம்முடைய முன்னோர்கள், அதாவது தாத்தா பாட்டி காலத்தில் பாட்டிமார்கள் பயன்படுத்திய ஒரு எளிமையான கலவையை தான் பார்க்க போகிறோம். இந்த கலவையை எப்படி சரியான முறையில் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கலவை உங்களை 60 வயசில் இருந்தாலும் நீங்கள் 20 வயசு இளைஞனை போல உணர ஆரம்பிக்கிறதுக்கு உதவக்கூடியது. இது மருந்து இல்லைங்க, இது ஒரு மேஜிக்கும் இல்லை. இதை நீங்கள் குடிச்சாவே உங்கள் உடலை உள்ளிருந்து எழுப்பக்கூடிய ஒரு உணவு தான் அது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைய தலைமுறைகள் ஏன் சீக்கிரமாகவே சோர்வு அடைகிறாங்க? முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு சோர்வு ஏற்படுது, ஒரு டயர்ட்னஸ் வருது, உடம்பு கனமாகவே இருக்குது, மனசில் தெளிவும் இல்லை, சின்ன வேலை செஞ்சாவே மூச்சு வாங்குது, கொஞ்சம் தூரம் நடந்தாலும் அப்பா நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் மாறி போயிடுச்சு. அதாவது டெக்னாலஜின்னு சொல்லிட்டு உடலுக்கு எந்த ஒரு உடற்பயிற்சியும் கொடுக்கறதும் இல்லை, உடலுக்கு எந்த ஒரு வேலையும் கொடுக்கறது இல்லை. அந்த அளவுக்கு காலகட்டம் மாறினனால இப்போலாம் 35-40 தாண்டினாவே உடம்பு 60 வயசு மாதிரி, 60-70 வயசு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. 35 வயசு ஒரு பையனை கேட்டால் எனக்கு வயசாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற காலகட்டம் மாறிப்போச்சு. ஏன்னா 35 வயசுலேயே அவருக்கு இடுப்பு வலி, முதுகு வலி, கை கால் வலி, மூட்டு வலி, எல்லா வலியுமே வந்துடுது. ஸோ இதனால் அவங்க வயசாயிருச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஜீரண சக்தி குறைவு, உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, இரத்த ஓட்டம் அங்கே மந்தமாக இருக்கிறது, நரம்புகள் பலவீனம், எலும்புகள் பலவீனம், இதெல்லாம் தான் காரணங்க. இதை எல்லாத்தையும் சரி செய்ய நம்ம முன்னோர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? நம்மளுடைய பாரம்பரிய சக்தி கலவையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னா கருப்பு மிளகு தாங்க. மிளகு நம்ம சமையலறையில் பயன்படுத்துகிறோம்ல, அந்த மிளகு தான். அதில் 2 வெரைட்டி இருக்குது, கருப்பு வெள்ளை. நம்ம எடுக்கிறது கருப்பு மிளகு. அடுத்து மஞ்சள், அடுத்து தேங்காய் எண்ணெய், நெய், சாதாரணமாக குடிக்கிற வெந்நீர், அதாவது சுடு தண்ணி. இந்த 5 பொருள் கலவை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது மருந்து கடையிலலாம் கிடைக்காது. இது நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு செயல்முறை தான். இதை முறையாக பக்குவமாக நம்ம செஞ்சு குடித்தோம்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாகும். ஏன் நம்ம இந்த கருப்பு மிளகை எடுக்கிறோம்னா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்ல. என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த கருப்பு மிளகுல அப்படி என்ன சக்தி இருக்குதுன்னா, இது 7 நோய்களுக்கு மருந்தாக செயல்படுது. கருப்பு மிளகு இல்லாத நம்ம சமையலே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய சமையல் எல்லாத்துலேயும் நம்ம மிளகு சேர்ப்போம். அதனுடைய உண்மையான சக்தி என்னென்னா ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு மிளகு பயன்படுது. மூளையோடைய செயல்பாட்டை தூண்டுறதுக்கு மிளகு பயன்படுது. ஜீரண சக்தியை தட்டி எழுப்புறதுக்கு இந்த மிளகு பயன்படுது. உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய அந்த சோர்வை குறைக்கிறதுக்கும் இந்த மிளகு பயன்படுது. மிளகு சரியாக வேலை செய்ய இந்த மிளகு அதனுடைய வேலையை செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு துணை ஆள் வேணும். அவங்க தாங்க நல்ல கொழுப்பு தேவை. அந்த கொழுப்புக்கு தான் நம்ம தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கிறோம். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய். ஸோ இது 2 கூட்டணி சேர்ந்தாதான் அந்த மிளகு நம்ம உடம்புக்குள்ளே போய் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க மஞ்சள். மஞ்சள் நம்ம உடலுக்குள்ள
எரியிற தீயை அணைக்கிற மருந்து மாதிரி செயல்படக்கூடியது. மஞ்சளில் குர்குமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா நம்ம உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கும் மூட்டு வலியை தணிக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு மஞ்சள் உதவி பண்ணுது. மஞ்சளை எடுக்கும் பொழுது வயதான உணர்வை தள்ளி வைக்கிறதுக்கு மஞ்சள் உதவி பண்ணுது. ஆனால் மஞ்சளை நம்ம தனியாக எடுத்து குடித்தோம்னா உடம்பு முழுசாக ஏற்றுக்காது. ஸோ அதனால தான் நம்ம அது கூட சில கூட்டாளிகளை சேர்க்குறோம். மஞ்சள், மிளகு, நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம். மஞ்சளை மட்டும் எடுக்க முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் அதனால தான் சேர்த்து எடுக்கிறோம். அடுத்து தேங்காய் எண்ணெய் தாங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு சூப்பரான ஒரு உணவுன்னு சொல்லலாம். நரம்புகளுடைய நண்பன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நரம்புகளுக்கு உதவி பண்ணுறதுக்கு, நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு தேங்காய் எண்ணெய் உதவி பண்ணுது. நம்ம என்ன நினைப்போம், தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேய்ச்சோம்னா முடி நல்லா வளரும் அப்படி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது நம்ம தேங்காய் எண்ணெய் நம்ம உணவில் எடுக்கும் பொழுது நம்மளுடைய நரம்புகள் நல்லா வலுவாக்கப்படும். உங்களுடைய மூளைகளுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். உங்களுடைய அந்த ஹார்மோன்ஸ்கள் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் உதவி பண்ணுது. உடல் சூட்டை சமநிலைப்படுத்துறதுக்கும் உதவி பண்ணுது. கிராமத்தில் ஏன் பெரியவங்களாம் நல்லா சுறுசுறுப்பாக இருந்தாங்கன்னா அதுக்கு காரணமே தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெயில் நல்ல கொழுப்புக்கள், அதாவது குட் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த குட் ஃபேட் தேங்காய் எண்ணெயில் இருக்குது. முக்கியமாக நீங்கள் கேரளா சைடு இருக்கிறவங்கெல்லாம் பாருங்கள், அவங்க உணவில் தேங்காய் எண்ணெயை சேர்ப்பாங்க. அதனால தான் அவங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவும் ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்னென்னா நெய் தாங்க. நெய் உயிருக்கு சக்தியை கொடுக்கும். நெய் இல்லாத வாழ்க்கை உடல் வறட்சியை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. இது மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு நெய் பயன்படுது. நம்மளுடைய செரிமானத்தை இயங்க வைக்கிறதுக்கு, அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. கண் பார்வையை அதிகப்படுத்துறதுக்கு. ஏன்னா வயதானவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன, கண் பார்வை. இந்த கண் பார்வையை சரி பண்ணுறதுக்கு நெய் பெரிதும் உதவியாக பயன்படுது. அதே மாதிரி உங்கள் உடலுக்கு பலத்தை கொடுக்கறதுக்கு நெய் பயன்படுது. கொஞ்சம் தான் பயன்படுத்தணும். ஸோ நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா யூஸ் பண்ணக்கூடாது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கிறணும். சரியான நேரத்தில் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்து இது எப்படி குடிக்கணும், எப்படி இதை தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் கருப்பு மிளகு 2 எடுத்துக்கிறேங்க. அதாவது பொடி பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறேங்க. அடுத்து மஞ்சள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. நெய் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. வெந்நீர் 1 கப் எடுத்துக்கிறேங்க. இது எப்படி செய்யணும்னா, வெந்நீர் 1 கிளாஸ் வெந்நீர் எடுத்துக்கிட்டிங்களா, அதில் மஞ்சள் மிளகாய் சேர்த்து நல்லா கலக்குங்க. அதுக்கப்புறம் நெய் தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. வாரத்தில் இது மாதிரி 3 இல்லை 4 நாட்கள் நீங்கள் குடித்தாலே போதும். யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும், யாரெல்லாம் இதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதிக உடல் சூடு இருக்கிறவங்க இதை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள், கடுமையான வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் நான் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, உங்களுடைய உடல் நிலை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் குடிச்சிட்டு வரும் பொழுதே உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்கன்னா, காலையில் எந்திரிக்கும் போதே அப்படியே ஒரு சுறுசுறுப்பாக எந்திரிக்க ஆரம்பிப்பீங்க. உடல் லேசான மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த மூட்டு வலியெல்லாம் குறைஞ்சிருக்கும். மனசு அப்படியே தெளிவாக இருக்கும். நாள் முழுக்க ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய பாடியில் அவ்வளோ எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். 60 வயதுலேயும் 20 வயசு மனசு ப்ளஸ் உடல் உணர்வு, இதை தாங்க உண்மையான இளமை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.